வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் உத்தரப்பிரதேசத்தின் மில்கிபூர் மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களும் நடைபெற்று வருகின்றன. ஆரம்பகால நிலவரப்படி மில்கிபூரில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கிறது. மேலும் ஈரோடு கிழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை வகிக்கிறது. மில்கிபூர் இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் சந்திரபானு பாஸ்வான் 73,611 வாக்குகளுக்கு மேல் முன்னிலை வகிக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி மதியம் 12 மணி நிலவரப்படி தனது நெருங்கிய போட்டியாளரான சமாஜ்வாடி கட்சியின் அஜித் பிரசாத்தை விட 35,748 வாக்குகளை பெற்றுள்ளார். அரசியல் ரீதியாக முக்கியமான அயோத்தி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த தொகுதியில் பாஜக மற்றும் எஸ்பி இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. கடந்த ஆண்டு ஐசாபாத் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு எஸ்பி வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் அந்த இடத்தை காலி செய்ததால் இந்த பட்டியல் சாதி ஒதுக்கப்பட்ட தொகுதியில் இடைத்தேர்தல் அவசியம். குறிப்பாக 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அயோத்தி மாவட்டத்தில் பாஜக இழந்த ஒரே தொகுதி மில்கிபூர் ஆகும். இது கட்சிக்கு இந்த போட்டியை முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியது. இதற்கிடையில் தமிழ்நாட்டின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி.சி. சந்திரகுமார் 37,000 வாக்குகள் பெற்று வலுவான முன்னிலையை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எம்.கே. சீதாலட்சுமியை விட 29,000 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். அவர் 7,681 வாக்குகள் பெற்றுள்ளார். 2023 இடைத்தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ ஈ.வே.கே.எஸ். இளங்கோவன் மறைவை தொடர்ந்து இடைத்தேர்தல் அவசியம் ஆனது. ஈரோடு கிழக்கில் 44 சுயேட்சைகள் உட்பட மொத்தம் 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இருப்பினும் முக்கிய எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜக தேர்தலை புறக்கணிக்க தேர்ந்தெடுத்தன. இதனால் ஆளும் திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் இடையே முதன்மை போட்டி நிலவியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.